இதுல நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் இந்த இரண்டாவது திருமணம் மூலமா என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா, லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். நடிகை சமந்தா இன்னைக்கு இந்தி பட இயக்குனர் ராஜு நிடிமோர கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா யோகா மையத்துல வச்சு ரொம்பவே சீக்கிரட்டான முறையில திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் சோசியல் மீடியாவில பரவுனதுக்கு அப்புறமா பல்வேறு பிரபலங்களும் வாழ்த்து மழையை பொழிஞ்சிட்டு வராங்க. அதே நேரத்துல சமந்தாவோட இரண்டாவது திருமணத்திலையும் அவருடைய முதல் கணவரான நாக சைத்தன்யாவோட இரண்டாவது திருமணத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகை சமந்தா தெலுங்குல விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட ரீமேக்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பவே அவருக்கு ஜோடியா நடிச்ச நாக சைத்தன்யாவோட காதல் ஏற்பட்டது. பின்ன அவங்களோட காதல் பல்வேறு கட்டங்களுக்கு அப்புறமா 2017 கோவாவில திருமணமா முடிஞ்சது. திருமணத்துக்கு அப்புறமும் நடிகை சமந்தா நடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இருப்பினும் நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததாலையும், முக்கியமா ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ்ல சமந்தா நடிச்ச கதாபாத்திரம் நாக சைத்தன்யாவுக்கு பிடிக்கல அப்படிங்கறதாலையும் ரெண்டு பேரும் விவாகரத்து கோருனதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நாக சைத்தன்யா கடந்த வருடம் நடிகை சோபிதாவை ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுவரைக்கும் சிங்கிளா இருந்த சமந்தா இன்னைக்கு 2வது முறையா திருமணம் செஞ்சிருக்காங்க. அதுவும் ஃபேமிலி மேன் சீரிஸோட டைரக்டரான ராஜு நிடிமோர் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சமந்தாவும் ராஜு நிடிமோரும் ஒன்னாவே பல பக்கத்துல உலாவிட்டு வந்த நிலையில இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னு பலரும் கூறிட்டு வந்தாங்க. இப்போ அது உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிற விதமா இவங்க 2 பேரும் இன்னைக்கு சிம்பிளா தங்களுடைய திருமணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே இது ராஜு நிடிமோருக்கும் 2வது திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் இந்த 2வது திருமணம் மூலமா என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி தான் நாக சைத்தன்யாவோட திருமணமும் நடந்தது. இந்த வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி நடிகை சமந்தாவோட திருமணமும் நடந்திருக்கு. மேரேஜ் ரொம்ப சிம்பிளா நடந்தாலும் ரிசப்ஷனுக்கு அவங்களோட செலிபிரிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குரீஷ் கௌர் இவங்க வந்து டெல்லியை சேர்ந்த ஒரு பர்சன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டான பர்சன். இவங்க வந்து லைஃப்ல ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இனிஷியலா வந்து டெல்லியில இருந்து கனடால இருக்கக்கூடிய டொரண்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. எதுக்காக அங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பயங்கரமா ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஆசையா வந்து இருந்திருக்கு. அப்படின்னும் போது அதுக்கான கோர்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொரண்டோ போறாங்க. ஸோ அங்க வந்து அவங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வந்து சில ஜாப்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க லைஃப் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது. இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஃபேஸை வந்து அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு பக்கம் தான் விரும்பிய ஒரு நபர் டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமான டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாடியில அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல அவங்களுடைய ஹேர், அதாவது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படின்னு அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ். அந்த நம்ம அந்த வடுவுல எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நல்லா அந்த வடுவு அப்படிங்கிறது நல்லா ப்ராடா தெரியும். அண்ட் முக்கியமாக இந்த நெத்தி பகுதியில் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பேட்டர்னாக வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிறது நடக்கும். அது அவங்களுக்கு ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நிறைய சாப்பிட 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 அவங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. இது ஜென்ரலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது தான். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கிரீஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு வகையில் வந்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கு பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேர், நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட போவாங்க. ஸோ இவங்களும் அந்த ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ்ல வந்து அவங்க இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும் போது தான் அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஸோ இந்த பிசிஓடினால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ், ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சைக்கிள் மாதிரி வந்து ரொட்டேஷனலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்யறது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது முதல் விஷயம் அப்பதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்க, கிடையாது நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இவ்வளோ குண்டா இருக்கக்கூடாது. 133 kgs அவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெயிட் கெயின் ரொம்ப ரேப்பிடா. நீங்க அவங்களுடைய பழைய இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ
ஒபீஸா அவங்க இருந்திருப்பாங்க. 133 kgs வந்து இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது அப்படின்னும் போது அங்கதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, இல்ல நான் வந்து பழைய மாதிரி என்னுடைய பாடியை நான் மெயின்டைன் பண்ணணும், என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமா அவங்களுடைய அந்த அப்டமன் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ், இது ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ஜேர்னில வந்து அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோலையுமே நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான அந்த ஒரு வெயிட்ல நம்ம இருக்கோம், இதை கண்டிப்பா குறைக்கணும். பிகாஸ் இந்த வெயிட்டை குறைக்க தான் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் இதெல்லாமே குறையும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே வந்து வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. வாக்கிங்ல வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுவாங்க. அண்ட் வாக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது இனிஷியல் டேஸ்ல. பிகாஸ் 100+ kgs இருக்காங்க அப்படின்னும் போது 20 மினிட்ஸ் வாக் பண்றது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் இது நான் கிடையாது, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கணும், என்னோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இனிஷியலா எப்படியோ அந்த 20 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா. அதுக்கப்புறம் அந்த வாக்கிங் அப்படிங்கிறது ஜாகிங்கா மாறுது. எனக்கு இந்த ஜாகிங்ல அவங்க சொன்ன ஒரு கிலோமீட்டர்ஸ் தான் என்னால இப்போ வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இனிஷியலா வந்து இந்த வாக்கிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அவங்க 20 மினிட்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஜாகிங்ல ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ஜாக் பண்ணுவாங்க. இது இங்கேயோட முடியல, இன்னும் இருக்கு. இந்த 10 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது 14 ஆச்சு, 18 ஆச்சு. அண்ட் அட் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு அவங்க 20 கிலோமீட்டர்ஸ் ஜாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்பயும் வந்து அதை நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கு. 20 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ஜாக் பண்றாங்க அப்படின்னா பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு அப்சஷன் அவங்களுக்கு இருந்தது இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாக்கிங், ஜாகிங் அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு சில சேஞ்சஸ் அவங்க பாடியில தெரிய ஆரம்பிக்குது. இந்த 2 விஷயம் பண்ணும்போதும் இன்னும் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்சனல் ட்ரைனரை வந்து சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டயட் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள போறாங்க. ஜென்ரலாவே இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பண்ணக்கூடிய இந்த காம்பினேஷன் டயட் பிளஸ் இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தாதான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியா இருக்கும். இவங்களுமே அதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டயட், முக்கியமா அவங்களுடைய டயட் பிளான் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. பிகாஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் அவங்க டயட்டை வச்சுக்கல, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டாங்க. பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் சில பேர் இந்த சீட் மீல் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த சுத்தமா சாப்பிடாம ஃபுட்டே அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அந்த ஜூஸ் ஒன்லி டயட், வாட்டர் ஒன்லி டயட், இல்லைன்னா ஃப்ரூட் ஒன்லி டயட்லாம் இருப்பாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா தான் அவங்களோட டயட் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்ற அளவை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த ஒர்க் அவுட்ல போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரியாட்டினைன் ஷேக், ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று எடுத்துப்பாங்க. அதை எடுத்துட்டு கிவி ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய ஜிம் ஒர்க் அவுட்ஸ்க்கு போவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பயங்கரமா பசிக்கும் இல்லையா. ஸோ எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்த சோர்டோ டோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பிரெட் தாங்க, அந்த நல்ல ஃபர்மெண்டான அந்த ஒரு பிரெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேல கொஞ்சம் அந்த டோஃபு, அந்த ஸ்கிராம்பிள்டு டோஃபு கொஞ்சம் போட்டு அது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாங்க. அண்ட் ஆல்சோ எப்பயாச்சும் தேவைப்படும் போது இந்த சாலட்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள் சாலட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயமே வந்து பிகாஸ் இது ஒரு ஹை ப்ரோட்டீன் இல்லையா, ப்ரோட்டீன் போது அதுவே லைக் அந்த ஹோல் டேக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து காலையில அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து அகெயின் அவங்க வந்து சாலட்ஸ், இந்த மாதிரி முக்கியமா அதுலயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்க மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அந்த ஒரு சாலட்ஸ்க்கு மேல கொஞ்சம் வால்நட்ஸ் போட்டுட்டு அண்ட் ஆல்சோ பர்கர் பேட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணது. இட் இஸ் அ வீகன் டயட்னும் போது அந்த வீகன் பேஸ்ட் அந்த பர்கர் பேட்டிஸ், ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய லஞ்ச் மீலா வந்து இருக்கும். அண்ட் அது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் லைக் எக்ஸ், சிக்கன், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துப்பாங்க. ஸோ டின்னருக்கு மோஸ்ட்லி அகெயின் வந்து சாலட், இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ரிச் சீட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து இந்த சிக் பீஸ் அண்ட் சூப்பர் சீட் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து மைல்டா ரோஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த சூப்பர் சீட் கிராக்கர். ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டயட்டா இருக்கு. ஸோ அந்த டயட், இன்னொரு பக்கம் இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ், இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல 133 கிலோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 59 kgs வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய பேர் பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை அவங்களோட இன்ஸ்டால வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்ரிடே அவங்க என்னென்ன டயட்ஸ் எடுத்துக்கிறாங்க, என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ஒரு விளாக்ஸா அவங்க டெய்லி போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க
ஆனாங்க, நல்லா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பில்ட் ஆச்சு, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸையுமே வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. இனிஷியலாக நிறைய பேர் வந்து இல்லை இவங்க கிராஷ் டயட்ஸ் தான்ப்பா இருக்காங்க, பிகாஸ் 1.5 வருஷத்துல 59 கேஜிஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ அவங்க வந்து கிராஷ் டயட்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. பட் கிடையாது, இதுதான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னி அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு 59 கிலோ கேஜிஸ் அவங்க வந்து குறைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், எனர்ஜி, அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கே அவங்க மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த லைஃப் ஸ்டைல் விளாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பியூட்டி, ஃபேஷன், இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட்ஸ், ஸோ இது எல்லாமே போட ஆரம்பிச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சராகவே மாறிட்டாங்க. பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்களோட ஒரு எண்ணம் கிடையாது. ஸோ அவங்க போனது ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. பட் இந்த ஒரு வெயிட் லாஸ், ஒரு வெயிட் கெயின், அதுக்கப்புறம் ஒரு வெயிட் லாஸ், இந்த ஒரு ஜேர்னி ஐ திங்க் அவங்கள வந்து ஒரு புது ஹியூமனாக மாற்றி ஒரு இன்ஃப்ளூயன்சராகவுமே வந்து மாற்றிருக்கு. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி. அண்ட் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது, அண்ட் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.